கணவன் மனைவி சண்டை, ஒரு தலைகீழ் முடிவுக்கான சிரிப்புகள். அந்த நாள் கார்த்திக் மற்றும் ஸ்வதிக்கு இடையே பாரபட்சமான சண்டை உண்டாகியது. அது எப்போதும் போல எளிதாகத் தொடங்கவில்லை. இது ஒரு கொஞ்சம் முடிந்த பிறகு தவிர்க்க முடியாதது போல அமைந்தது. மெயில் செய்தி, அவசரமாக தொலைபேசி அழைப்புகள், இறுதியில் வீட்டு வசதி குறித்து எளிய சர்ச்சைகள், எல்லாம் எதுவும் நவீன உலகில் பிரச்சனை இல்லை என்ற மனதில் இருந்து ஒரு பெரிய விஷயமாக பரவியது. ஸ்வதி, நீ எவ்வளவு நேரம் தொலைபேசியில் பேசுகிறாய்? நான் கடைசியாகவே பரிசுகளையும் வாங்கி முடித்தேன். கார்த்தி, அது என்ன? பரிசு வாங்கும் பணி ஒரு ரோமான்ஸுக்கான பங்கு அல்ல, வீட்டு வேலை. சரி, பரிசு வாங்கவும். லஞ்சிற்குப் பிறகு மாதிரி அலுவலினால் நடக்கின்றேன். இந்த உரையாடல் ஒன்று இல்லாமல் கொண்டாடும் திருவிழா போல இருவரும் சிரிப்புடன் ஒருவருக்கொருவர் பார்த்தனர். என் வழியெல்லாம் சிறந்தது என்ற எதிர்பார்ப்பு. சண்டை எடுத்தாலும் அவர்கள் ஒருவருக்கொருவர் மீது பகிர்ந்த அன்பு அங்கு கொண்டிருந்தது. இது அவர்கள் திருமணத்தின் நிலையை அடையாளமாக்கியிருக்கின்றது. அவர்கள் கணக்கு சாதாரணமாக இருக்கும் போதும் சர்ச்சைகள் வருமானத்தை உருவாக்கிய பிறகு சாதாரண உகந்த தேவை மூலம் விடைகள் மறைக்கப்படுகிறது. அனைத்து சூழல்களில் சிரிப்பின் அலைகள். தோல்விகள் இருக்கின்றது. அதே சமயம் அவர்கள் எல்லா சமயங்களிலும் புதுமையான கோணங்களை உருவாக்கிக் கொண்டிருக்கின்றன.